ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கு உலகமெல்லாம் அன்னையர் தினம் என்று சொல்லி பெற்றோரை, குறிப்பாக தாய்மார்களை கனம் பண்ணுகிற ஒரு நாள். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. முதலாவது தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று சொன்னார். இரண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். குறிப்பாக தாய்மார்களை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் இப்படிப்பட்ட நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம் என்றால், நம்முடைய தாயை நாம் மறக்காமல் இருக்க முடியாது. வேதாகமத்திலே பல தாய்மார்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் தாயை நாம் மறக்காமல் இருக்க முடியாது. 25 லட்சம் மக்களை நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக மோசே மாறுவதற்கு காரணம் இருந்த மோசேயுடைய தாய். மோசே பிறந்து 3 மாதத்துல அந்த ஆண் குழந்தையை வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைமை நிலவியது. மோசே பிறந்த பொழுது எகிப்து தேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது. இஸ்ரவேலிலே பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நாட்களிலே தான் மோசே பிறந்தார். மோசே 3 மாத குழந்தையா இருந்த பொழுது அவருடைய தாய், விசுவாசமுள்ள ஒரு தாய், வீரமுள்ள ஒரு தாய், அந்த மோசையை ஒரு நாணற்பட்டியை செய்து அதிலே பயணம் செய்யும்படி வைத்தார்னு பார்க்கிறோம். அந்த குழந்தை அன்றைக்கு இருந்த எகிப்து தேசத்து அதிபதியுடைய குமாரத்தி, பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை கண்டு, இது அழகான குழந்தை என்று கண்டு, இது ஒரு எபிரேய குழந்தையை கண்டு அதற்கு வளர்ப்பதற்கு ஒரு தாயை தெரிந்த பொழுது மோசையுடைய தாயை ஆண்டவர் கண்டுகொள்ளும்படி கிருபை செய்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். நமக்கு வரலாறு தெரியும். மோசே தன்னுடைய சொந்த தாயிடத்தில் வளரக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். அந்த தாய் மோசையை வளர்த்த போது, நீ எகிப்து தேசத்தில் இருந்தாலும், நாம் இந்த தேசத்தில் அந்நியராயிருந்தாலும், நீ ஒரு எபிரேயன் என்பதை அவனுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். பாலை மட்டுமல்ல, ஆகாரத்தை மட்டுமல்ல, தேவனை பற்றியும் தேவனுடைய வசனத்தையும் ஊட்டி வளர்த்ததுனால மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது வெறுத்து தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை திறந்தவன்றான். அந்த அளவிற்கு அந்த மோசையை மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால், மோசையுடைய தாய் அந்த மோசைக்கு கொடுத்த அந்த மாபெரும் போதனை. அருமையான தாய்மார்களே, இன்றைக்கு நாம் மோசையின் தாயை நாம் நினைக்காம இருக்க முடியாத காரணம் என்னவென்றால், 25 லட்சம் மக்களை நடத்தக்கூடிய மாபெரும் தலைவனாக வர வேண்டுமானால் அவனுக்கு பின்னால் அவருடைய தாயுடைய அர்ப்பணம், ஒரு தியாகம், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய கண்ணீர், இவைகளெல்லாம் மறக்க முடியாது. இரண்டாவது, மாபெரும் தீர்க்கதரிசியை காணப்பட்ட சாமுவேல், அவருடைய தாயை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. அந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தை இருந்தது. நமக்கு வரலாறு தெரியும். அண்ணாளை பற்றி வேற்று வாசித்து பார்க்கிறோம். கண்ணீரோடு அழுது கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அதை உங்களுக்கே கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த பொருத்தையின் புத்திரனை பெற்றெடுத்து வளர்த்தார்கள். அந்த சாமுவேலை கர்த்தர் தந்தபோது தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் ஆலயத்திலே கொண்டு விட்டார்கள். அந்த சின்ன சாமுவேல் வளர்ந்தான், தேவ சத்தத்தை கேட்டார், மாபெரும் தீர்க்கதரிசியாக மாறினார். அதைவிட மேலாக அன்றைக்கு இந்த சவுல் ராஜா, தாவீது ராஜா போன்ற ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு கிங் மேக்கராக காணப்படுவதற்கு அன்னாள் காரணமாக இருந்தார். மாபெரும் தீர்க்கதரிசி உருவாக்க, ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தெய்வ மனிதனை உருவாக்க ஒரு அண்ணாவுடைய ஜெபம் காணப்பட்டது. ஆகவே சாமுவேலுடைய தாயாகிய அன்னாளையும் நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. அந்த அண்ணாவுடைய வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்வோமாக. புதிய ஏற்பாட்டில் ஒரு தாயை நாம் நினைவுற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாய். மரியாதை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் முதுமையான நிலைமையிலே வந்திருக்கலாம். ஆனால் இயேசுடைய தாய், அவருடைய இளம்பெண், ஒரு கற்புள்ள கன்னிகை. நமக்கு வரலாறு தெரியும். ஒரு திருமணத்திற்கு முன்பதாக ஒரு குழந்தை உருவாகும் என்றால் எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ பரியாசம். பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி, மோசே பிரமாணத்தின்படி ஒரு திருமணத்திற்கு முன்பதாக ஒரு இளம்பெண் கருவுற்றிருப்பாள் எனால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டது. இதுதான் பழைய ஏற்பாட்டு சட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலும் கூட என் ஆண்டவருக்கு நான் அடிமை, என்ன நிந்தை வந்தாலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லி என் ஆண்டவருக்கு நான் அடிமை, அவருடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஒரு மரியாள் தன்னை அர்ப்பணித்தாளே. அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாக உலக ரட்சகராக இயேசு உலகத்திற்கு வருவதற்கு அவளை கர்த்தர் பாத்திரமாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் பாத்திரங்களாக
நம்மை மாற்ற வேண்டும் விரும்புகிறார். ஆகவே வேதம் சொல்கிறது, அவள் பிள்ளைகளை எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். தேவன் தந்த தாய்மார்களுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக. அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய கண்ணீர்கள், அவருடையதான பலவிதமான கடினமான பாதை வழியாக நாம் சென்றதனால்தான் நாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு வந்திருக்கிறோம். நான் இந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரன் வருவதற்கு காரணம் இருந்த என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தாயை நான் நினைக்காமல் நாம் இருக்க முடியாது. இந்த அளவிற்கு வருவதற்கு காரணம் ஒன்று ஆண்டவர். ரெண்டாவது, என்னை ரட்சிப்புக்குள் நடத்தி, என்னை அபிஷேகத்துக்குள் நடத்தி, என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்து, என்னுடைய வளர்ச்சியிலே சந்தோஷப்படுகிற ஒரு ஆனந்த கண்ணீர் விட்ட ஒரு எட்வர்ட்ஸ் அம்மாவை நான் நினைக்காமல் இருக்கவே முடியாது. அவர்கள் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்த்தவர்கள், இயேசுவை பற்றி அறியாமல் இருந்த காலத்தை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என் வாழ்க்கையில் ஏற்பட்டதான மாற்றங்களை அறிந்தார்கள். எனக்கு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக வருவதற்கு எனக்கு பயிற்சி கொடுத்தார்கள். பின்பு ஒரு ஊழியக்காரனாக வருவதற்கு எனக்கு உதவியாக இருந்தார்கள். அதே வேளையிலே நான் பிரசங்கிக்கிற பொழுது, பாடல் பாடுகிற பொழுது என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை கண்டு அவள் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே, முன்னேற்றத்திலே எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக நின்று என்னை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். இதை போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அநேக தாய்மார்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகளே, இந்த மதர்ஸ் டேல நீங்கள் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் உங்கள் அம்மா எடுத்த முயற்சிகளை நீங்கள் மறவாதிருங்கள். நினைத்து பாருங்கள். ரிமெம்பர். இன்னமும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்வோம். இதற்குரிய நல்ல பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆகவே 10 கட்டளையில் ஒன்று சொல்லப்படுகிறது, உன் ஆயுசு நாட்கள் நன்றாயிருப்பதற்கு, நீடித்த நாட்களாக இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணிருச்சுனார். உள்ள கனம் பண்ணுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. Happy Mother's Day. ஒரு